நீங்கள் இன்றைக்கு அநேக விஷயங்களை மறந்திருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டீர்கள். அது என்ன தெரியுமா? அதுதான் கண்ணாடியை பார்ப்பது. கண்ணாடியை பார்ப்பது மட்டும் நாம் எக்காரணத்தை கொண்டும் மறக்கவே மாட்டோம். வெளியே கிளம்புவதற்கு முன்னாடி பார்ப்போம், வந்த பிறகு பார்ப்போம், வீட்டிலேயே இருந்தாலும் அடிக்கடி பார்ப்போம். சரி, நாம் கண்ணாடி எதற்கு பார்க்கிறோம்? நம்முடைய புறத்தோற்றத்தை பார்க்க. நாம் அழகா இருக்கிறோமா, இல்லை என்றால் ஏதாவது குறை இருக்கிறதா, அழுக்கு இருக்கிறதா என்று பார்த்து அதை சரி செய்து கொள்ள பார்ப்போம். அதுபோலதான் வேதமும் ஒரு கண்ணாடியை போல. ஆனால் இது நம்முடைய புறத்தோற்றத்தை, அதாவது வெளித்தோற்றத்தை காண்பிக்காது. மாறாக அது நம்முடைய அகத்தோற்றத்தை காண்பிக்கும். நாம் யார், நம்முடைய குணம் என்ன, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, நாம் உண்மையாகவே சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருக்கிறோமா, இல்லை என்றால் வெளித்தோற்றத்திற்காக நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்முடைய அகத்தோற்றத்தில் இருப்பது எல்லாம் காண்பிப்பதுதான் வேதம் என்ற கண்ணாடி. உங்கள் அகத்தோற்றத்தை காண்பிக்கிற கண்ணாடியை நீங்கள் இன்றைக்கு பார்த்தீர்களா? ஆமாங்க, நீங்கள் இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா என்று கேட்கிறேன். நம் அகத்தோற்றம் சுத்தம் செய்யப்பட்டு நம் கவலைகள் பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நாம் அழகானவர்களாக மாற வேண்டும் என்றால் நம் அனைவரும் வேதம் என்ற கண்ணாடியை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். காலையில் வாசிக்க வேண்டும், மாலையில் வாசிக்க வேண்டும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். அப்போதுதான் பாவம் என்ற அழுக்கிலிருந்து நாம் விடுபட்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் என்ற அழகோடு நாம் காணப்பட முடியும். ஆதலால் உங்கள் புறத்தோற்றத்தை காண்பிக்கிற கண்ணாடியை நீங்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் அகத்தோற்றத்தை காண்பிக்கிற கண்ணாடியை பார்ப்பதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மறவாதிருங்கள்.